ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்துடலாம். இதை நான் சூஸ் பண்ணிக்கிற பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குது. அப்போது ஒரு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஹோல்ஸு, அப்புறம் சைடில் பார்த்தா கொஞ்சம் டேமேஜு, அடுத்து மேலே ஒரு சில ஹோல்ஸு அப்படின்னு கொஞ்சம் நிறையா இருக்குது. நான் மேலே கவர் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான க்ளீனிங் தாங்க. நான் க்ளீனிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச லெவலுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிட வேண்டியதுதான். ஏன் நீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, அப்போனா மட்டும்தான் நம்மளால் கீழே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அல்லது டேமேஜ் இருக்குது, லீக்கேஜுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளீனாக பண்ணி எடுத்துக்கணும். ஏன் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்கிறேன். பொதுவாக நம்ம மீனை க்ரூமிங் பண்ணணும் அப்படின்னம்னா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸில் பண்ணால் தான் நம்மளால் மீன் அதிக லெவலில் க்ரூம் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு போகிறது. நானும் அதனால தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை சூஸ் பண்ணியிருக்கிற காரணமும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு நம்மளால் ஒரு பக்காவாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. க்ளீனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சில வேலை இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் அடுத்த ஒரு வேலையாக இருக்கும். இதில் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு டெஸ்டர் இருந்தாலே போதுமானதான். அதை வச்சு நம்ம அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாம். இது எந்த பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஐஸ் க்யூப்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த பார்ட்டோட பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தா அப்படி தான் தோணுது. சைடில் இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா, அது டோர் ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணாலும் எரியிற இண்டிகேட்டர்னு நினைக்கிறேன். அந்த இண்டிகேட்டர் நமக்கு தேவையில்லை. அதனால் அதை கழட்டி நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம அது பின்னாடி எவ்வளோ டேமேஜ் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காண்டி லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப டேமேஜாக இருந்த போல் டேமேஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறோம். காட்டன் கிளாத்து அல்லது ஏதாவது ஒரு துணி இருந்தால் போதுமானது. துணி தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். மற்ற எதுவும் அந்த அளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாது. அப்படின்றப்ப துணியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, துணியை சின்ன சின்ன பிட்டாக யூஸ் பண்ணி இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே நான் அடைச்சிட்றேன். அதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ அல்லது ஒரு டெஸ்டரோ இருந்தாலே போதுமானதான். இதுக்கிடையில் என் மாப்பிள்ளை வேறு யாராவேன் அப்படின்னு வேறு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவனுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம பார்க்குற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். முடிஞ்ச லெவலுக்கு நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹோல் பக்கம் இருந்துச்சு. அதாவது 3 ஓட்டை இருந்துச்சு. அந்த 3 ஓட்டையுமே இதே போல் துணி வச்சு நான் நல்லா கவர் பண்ணிட்டேன். அது போக எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் துணி வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரியே பண்ணிட்டேன். முடிஞ்ச லெவலுக்கு எந்த லெவலுக்கு டைட்டாக பண்ண முடியும் அந்த அளவுக்கு டைட்டாக பண்ணிடணும். எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேடை வச்சு இப்படி கட் பண்ணி. ஸ்டெப் நம்பர் 3 இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்சீல் தான். எம்சீல் தான் இந்த பட்ஜெட்டில் நம்ம சிம்பிளாகவும் பெட்டராகவும் நல்ல ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் அப்படின்னா எம்சீல் தான். எம்சீல் தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஊற்றும். நான் இதுக்கு 2 எம்சீல் யூஸ் பண்ணுறேன். ஒன்று சின்னது, இன்னொன்று பெருசு. ரெண்டுமே சேர்த்து காஸ்ட் 30 ரூபா தான் வரும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எம்சீலில் 2 விதமான காம்பனன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பிளாக் கலரு, இன்னொன்று ஆஷ் கலரு. நான் பண்ணுற போல் தயவு செய்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப இந்த எம்சீல் கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கழுவுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அப்படின்றனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ இது போல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எம்சீல் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கா அல்ல மிக்ஸ் ஆகலையா அப்படின்றத நல்லா பார்த்துக்குங்க. அப்போனா மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய வரும். எம்சீலை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூடாகும். ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நல்லா கெட்டியாக மாறிடும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிச்சிடலாம். சைடில் ஒரு திருட்டு கொட்டு ஒரு பக்கெட் எடுத்து போயிடுச்சு. அதுலேருந்து நம்ம லைட்டாக ஒரு கிளாத்தில் துணியை மட்டும் யூஸ் பண்ணி தண்ணியை டிப் பண்ணி அந்த ஹோல்ஸ் மேலே தடவிடுறோம். ஏன் தடவுறோம் அப்படின்னா, அப்படின்னா மட்டும்தான் இந்த எம்சீலானது அந்த தண்ணிக்கு மேலே ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஓட்டும். இப்போ நான் ஒவ்வொன்றா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ வந்து ஒரு ஹோல் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி காமிக்கிறேன். இப்படி தான் அது ஒட்டணும். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்து ஒரு எம்சியில் எடுத்துகிட்டு அந்த எம்சியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் வரும். இதே போல் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். நான் அதெல்லாம் காமிச்சா ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்றத காட்டலை. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணது காரணமே இவங்க தான். இவங்க யாருன்னு தெரிந்தால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பிளாட்டினம் ரெட் டெயில் டம்புவேரோட குட்டிங்க. என்கிட்ட ஒரு 20 பக்கம் இருந்துச்சு. அது போக தனியாகவும் இன்னொரு இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாறி பார்ப்போம், எப்படி இதாக வந்து இதை க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றனால தான் நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை செஞ்சு ஆரம்பித்தது. இப்போ இதுலேருந்து ஒரு 10 ப்ரைஸை மட்டும் தனியாக வந்து பிடிச்சி எடுத்துடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் போயிடலாம். ஆல்ரெடி இதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் செட் ஆகட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தெரில அப்படின்னா அடுத்த கிளிப்பில் நான் என்னென்னு காட்டுறேன். இதுக்குள்ளே நான் வந்து நம்ம கொண்டு வந்த ஃப்ரைஸை வந்து வச்சு டெம்பரேச்சர் கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்றக்காண்டி அப்படியே தண்ணியில் வச்சுட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில லீக்கேஜ் இருக்குது. அது இருந்தாலும் பரவாயில்ல, அந்தளவு லீக் இல்லை. நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்காத காட்டுறதுக்காண்டி தான் கையை விட்டு உள்ளே ஆட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் லீக்கேஜே நான் காட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னா லீக் தெரியும். இது அந்தளவுக்கு லீக் இல்லை. தண்ணி அதிகமாக ஊற்றும்போது மட்டும்தான் லீக்கேஜ் ஆகுதே தவிர தண்ணி கம்மியாக இருக்கும்போது லீக்கேஜ் ஆகலை. இப்போ நம்ம வந்து பிடிச்சி வச்சு டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் இந்த பேபிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த ஃப்ரைஸ்லாம் 1 பை 1 வந்து பொறுமையாக அப்படியே தண்ணியில் வந்து அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே ஊற்றியாச்சு. எல்லாமே வந்து மொத்தமாக வந்து உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இந்த செட்டப்போட இந்த ஃபிஷ்ஷு எவ்வளோ நாளில் க்ரூம் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவாக போடுறேன், பார்த்தா தெரியும். இந்த ஃப்ரைஸ் வந்து எவ்வளோ நாளில் இன்னும் சீக்கிரமாக வந்து வளருது அப்படின்றத ஒரு கம்பேரிசன் வீடியோவாக போட்டுடலாம்.